தமிழர்கள் திருடர்களா? இத்தோட நிறுத்திக்கங்க. இங்க வந்தா ஒண்ணு, அங்க போய் ஒண்ணு. ரெட்ட வேஷம் போடுறீங்களா? பிரதமர் மோடிக்கு நேரடி வார்னிங். பொங்கி எழுந்த முதல்வர் ஸ்டாலின். தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் IAS அதிகாரி VK பாண்டியன் பிஜு ஜனதா தள கட்சியோட முக்கிய பிரமுகரா இருக்கிற நிலையில பூரி ஜெகநாதர் கோவில் பொக்கிஷ அறைகளோட சாவிய 6 ஆண்டுகளா காணோம். அந்த சாவி தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதா பிரதமர் நரேந்திர மோடி சொல்லி இருந்தாரு. இந்த நிலையில தமிழர்களை திருடர்கள்னு சொல்ற அளவுக்கு பிரதமருக்கு ஏன் இவ்வளவு வன்மம்னு தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் கேள்வி எழுப்பி இருக்காரு. மக்களவைக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு இதுவரை 5 கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று இருக்கு. இன்னும் 2 கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கும் நிலையில ஜூன் 1ஆம் தேதி இறுதிக்கட்ட வாக்குப்பதிவும் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறுது. இதையடுத்து 2 கட்ட தேர்தலுக்காக நாட்டோட பல்வேறு பகுதிகளிலையும் கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வர்றாங்க. அந்த வகையில ஒடிசாவுல பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 2 வாரங்கள்ல 3 முறை பிரச்சாரம் மேற்கொண்டாரு. குறிப்பா பூரி பகுதியில நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார கூட்டத்துல பேசிய பிரதமர் நரேந்திர மோடி ஒடிசாவுல கனிம வளங்கள் ஏராளமா இருந்த போதிலும் மக்களிடம் தொடர்ந்து வெளியே செல்லும் நிலை இருக்கு. ஒடிசாவோட நிலைய பார்த்து நான் வேதனைப்படுறேன். பிஜு ஜன தள கட்சியோட சிறு நிர்வாகிகளும் தற்போது கோடீஸ்வரர்களா இருக்காங்க. பூரி ஜெகநாதர் கோயிலோட பொக்கிஷ அறை சாவி காணாமல் போயிடுச்சு. நம்ம வீட்டு சாவி காணாம போனா ஜெகநாதர் கிட்ட முறையிடலாம். ஆனா ஜெகநாதர் கோயில் பொக்கிஷ அறை சாவியே காணாமல் போயிடுச்சு. அந்த சாவி தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதா மக்கள் சொல்றாங்கன்னு விமர்சிச்சு இருந்தாரு. IAS அதிகாரியா இருந்து தற்போது பிஜு ஜனதா தள கட்சியோட முக்கிய பிரமுகரா இருக்கிற முன்னாள் IAS அதிகாரியும் மதுரையை சேர்ந்தவருமான VK பாண்டியனோட பெயரைத்தான் பிரதமர் நரேந்திர மோடி மறைமுகமா சாடினாரு. 2000ஆம் ஆண்டு நடைபெற்ற IAS தேர்வுல வெற்றி பெற்ற VK பாண்டியன் பஞ்சாப் கேடர் அதிகாரியா நியமிக்கப்பட்டாரு. தொடர்ந்து 2002ஆம் ஆண்டுல ஒடிசா IAS அதிகாரி ஜுஜாதாவை மனம் முடிச்சதால அந்த மாநில பணிக்கு மாற்றப்பட்டாரு. ஒடிசா மக்களோட நம்பிக்கை நாயகனா இருந்த VK பாண்டியன் 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல்வர் நவீன் பட்நாயக் தனிப்பட்ட உதவியாளரா நியமிக்கப்பட்டாரு. தொடர்ந்து அவருக்கு மிகவும் நெருக்கமா இருந்த அவர் VRS வாங்கி அந்த கட்சியிலேயே தன்னை இணைச்சுக்கிட்டாரு. இப்போதைக்கு ஒடிசாவோட முக்கிய அதிகார மையமா VK பாண்டியன் வலம் வர்ற நிலையில அவரால் தான் பிஜு ஜனதா தளம் பாஜக கூட்டணி அமையலைன்னு பாஜகவினர் விமர்சிச்சுட்டு வர்றாங்க. இதன் காரணமாகவே அவரை பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்ததா கூறப்படுது. இந்த நிலையில VK பாண்டியனை விமர்சித்ததன் மூலம் தமிழர்களை திருடர்கள்னு சொல்றதான்னு பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் தன்னோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பான அவரோட X பதிவுல தமிழ்நாட்டின் மீதும் தமிழ்நாட்டு மக்களின் மீதும் பிரதமர் மோடிக்கு இருக்கும் கால்பின்ன வெளிப்பாடுதான் அவரோட ரெட்ட வேடம். வாக்குக்காக எனது மக்களை அவதூறு செய்வதை பிரதமர் மோடி நிறுத்திக்க வேணும். தேர்தல் பரப்புரையில நாகரிக வரம்புகளை மீறாம கொள்கை கோட்பாடுகள் செயல் திட்டங்கள் மீது ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் தங்களோட ஆட்சியோட சாதனைகளையும் முன்வச்சு வாக்கு சேகரிப்பதில் முன்னுதாரணமாக திகழ வேண்டிய பிரதமர் நரேந்திர மோடி வெறுப்பு பேச்சுகளின் மூலம் மக்களிடையே பகை உணர்வையும் மாநிலங்களுக்கிடையே குரோதத்தையும் தூண்டி வர்றது நாட்டுக்கு நல்லதில்ல. முன்னதா உத்தரப்பிரதேச மக்களை இழித்தும் பழித்தும் தென்னிந்தியர்கள் பேசுவதா தமிழ்நாட்டு மக்கள் மீது அபாண்டமான பழிய சுமத்தி இருந்தாரு. மதம், மொழி, இனம் மற்றும் மாநிலத்தின் பெயரால இன்னொரு தரப்பு மக்களை தூண்டிவிடும் செயல் ஆபத்தானதுன்னு என்னோட கண்டனத்தை அப்பவே தெரிவிச்சிருந்தேன். சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டிய அரசியல் தலைவரே பகையுணர்வை தூண்டுவது தவறுன்னு சொல்லி இருந்தேன். ஆனாலும் தமிழ்நாட்டு மக்களை மோசமானவர்களா இழித்தும் பழித்தும் பேசும் வழக்கத்தை பிரதமர் மோடி நிறுத்திக்கல. ஒடிசா மாநிலத்துல தேர்தல் பரப்புரையில பேசிய பிரதமர் மோடி புகழ்பெற்ற ஜெகநாதர் ஆலயத்தோட பொக்கிஷ அறையோட தொலைந்து போன சாவிகள் தமிழ்நாட்டுல இருப்பதா பேசி இருக்காரு. இது கோடிக்கணக்கான மக்களால் வணங்கப்படும் பூரி ஜெகநாதரை அவமதிப்பதோடு ஒடிசா மாநிலத்தோட நல்லுணர்வும் நேசமும் கொண்ட தமிழ்நாட்டு மக்களை அவமதிப்பதும் புண்படுத்துவதுமாகும். ஜெகநாதர் மீது அளவற்ற பக்தி கொண்ட ஒடிசா மக்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தூண்டும் பேச்சல்லவா இது? ஆலயத்தோட பொக்கிஷத்தை களவாடும் திருடர்கள்ன்ற பழிய தமிழ்நாட்டு மக்கள் மீது பிரதமர் மோடி சுமத்தலாமா? தமிழ்நாட்டு மக்களை நேர்மையற்றவர்கள்னு சொல்றது தமிழ்நாட்டை அவமதிப்பது அல்லவா? தமிழர்கள் மீது மோடிக்கு
இத்தனை காழ்ப்பும் வெறுப்பும் ஏன்? தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ் மொழியை உயர்வாக போற்றுவதாக பேசுவதும், தமிழர்களை போன்ற அறிவாளிகள் இல்லைன்னு பாராட்டுவதும், அதே நேரத்துல ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஒடிசா போன்ற மாநிலங்கள்ல வாக்கு சேகரிக்கும் போது தமிழ்நாட்டு மக்களை திருடர்களை போலவும், வெறுப்பு மிகுந்தவர்களாகவும், அந்த மாநிலங்களுக்கு எதிரானவர்களாகவும் பேசுவது இரட்ட வேடம். இத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. வாக்குக்காக தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் அவதூறு செய்வதை பிரதமர் மோடி நிறுத்திக்க வேணும்னு முதல்வர் ஸ்டாலின் பொங்கி எழுந்து பேசியிருக்காரு.